ஜம்பட்டா மெதடிஸ்த திருச்சபையின் வழிபாட்டிலே பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த சமூக வலைய தொடர்பின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மானுடர் மனதில் பிறந்திட, மனிதர் வாழ்வில் இருந்திட, மனிதனாக பிறந்த இயேசுவை பாடி போற்றி ஆராதிப்போம். அவருடைய பிறப்பின் மகத்துவத்தை உணர்வோம். ஆண்டவர் தாமே இந்த வழிபாட்டிலே உங்களோடு கூட இருந்து உங்கள் அனைவரையும் சமாதானத்தின் பாதையிலே தொடர்ந்தும் காத்தருள்வாராக. மீண்டும் ஒரு கிறிஸ்மஸ். அன்று நடைபெற்றது, இன்று நடைபெறுவது. கிறிஸ்மஸ் இனிமேல் நடைபெறப் போவது. உள்ளங்களில் நித்தமும் பிறப்பது, கூறப்பட்டு திரும்பவும் கூறப்படுவது. இதை அடைய ஒரே வழி அதை ஆசித்து வாழ்வை மாற்றுவதே. இந்த வாழ்வின் மாற்றத்திற்காக இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருநாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை இந்த நாளிலே நினைவு கூற எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த தருணத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை உள்ளார துதித்து பாடி போற்றி எங்களுடைய உள்ளங்களிலே நீர் குடியிருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் இந்த உலகத்திலே மானிடனாக வந்து பிறந்து உம்முடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கத்தக்கதாக வாழ்ந்து காட்டினீர். ஆண்டவரே, எத்தனை சங்கடமான சூழ்நிலைகளிலும் நீர் மனம் தளராமல் உம்முடைய வழிகளிலே உமது பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி நல்ல சிந்தனைகளின் வழியாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீர் உதவி செய்தீர். அநேகர் வாழ்க்கையிலே மனமாற்றமடைந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை தொடர்வதற்கு உம்முடைய பிறப்பு எங்களுக்கு இன்று மட்டும் துணை புரிகிறது. இந்த வேளையிலும் இந்த ஆராதனை கூடாக நீர்தாமே கூட இருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே மெய்யான சத்தியம் சென்றடையவும், உம்முடைய பிறப்பின் உன்னதமான நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிந்திக்கப்படவும், அவர்கள் அதை உணர்ந்து வாழவும் நீர்தாமே எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதம் பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து உலகமெல்லாம் ஒரு குடும்பமாகுவோம் என்ற பாடல் வழியாக ஆண்டவரை ஆராதிப்போம். உள்ளமென்னும் பெத்தலையினது
பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், உண்மை நமக்குள் இராது. பாவத்தின் நிமித்தம் துக்கப்பட்டு புலம்புகிற எங்களை இந்த உலகத்திலே இருந்து நல்வாழ்வுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக மானிட அவதாரம் எடுத்த நல்ல இயேசு சுவாமி, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் உம்முடைய வழிகளை விட்டு விலகி உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்போமே ஆனால், நீர் இங்கே வந்து பிறந்தும் கூட நாங்கள் மனமாற்றம் அடையாத கிறிஸ்தவர்களாக வாழ்வோமே ஆனால், எங்களுடைய வாழ்க்கையை எண்ணி நாங்கள் கவலைப்பட வேண்டும். நீரோ எங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறீர், மன உருக்கமுள்ளவராயிருக்கிறீர், நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உண்மையான மனமாற்றத்தோடு எங்களுடைய பாவங்களை எண்ணி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா பாவங்களிலும் இருந்து நீர் எங்களை விடுதலை செய்திருக்கிறீர். இப்போதும் எங்களை உம்முடைய அன்பின் கரம் கொண்டு அரவணைத்து எங்களுடைய வாழ்க்கையை நீர் சீர்திருத்தி கொண்டிருக்கிறீர். நாம் அதற்கு இணங்கி உம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எங்களை முற்றுமாக ஒப்பு கொடுத்து வாழ தவறீர். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே மன்னித்து உம்முடைய அருமையான நோக்கத்துக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிறந்தாரை பரிசுத்தர் எங்களுக்காக பிறந்து விட்டார். அவர் இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவருடைய ஒளியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழுவதற்கென்று இருளை அகற்ற வந்த ஆண்டவர் இயேசுவை உணர்ந்து ஒரு விசேட பாடலை பாட கேட்போம். சாவங்களை விட்டு விட்டு
வாசிக்கும்படியாக தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரை. மத்தேயு 2:6 தொடக்கம் 18 வரை. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திலிருந்து திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கைப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவில் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்திலிருந்து திட்டமாய் விசாரித்து காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்ட கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருந்தான் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஆமென். ஜெபம் செய்வோமாக. வேண்டுதல் ஜெபத்திலே தரித்திருப்போம். அருமையான இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை ஆராதிக்க நீ தந்த வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்கள் முற்றாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டு என்ன விதமாக இந்த நோயின் தாக்கம் முடியுமோ என்று அச்சம், பயம், கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதனால் கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே இறந்து விட்டார்கள். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, இரங்கும் அப்பா. இந்த கொடிய நோயை நீரே இந்த உலகத்திலே இருந்து முற்றுமாக அகற்ற வேண்டும் என்று நாம் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். எங்களுக்காக இந்த வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விசேடமாக நீர் மானிட உருவெடுத்து எங்களுக்காக வந்து பிறந்து இந்த உலகத்திலே நாங்கள் எப்படியாக வாழ்வை வழிநடத்த வேண்டுமென்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையின் நல்ல விழுமியங்களை நாங்களும் பின்பற்றி இந்த உலகத்திலே காணப்படுகிற ஆண்டவருக்கு விரும்பத்தகாத செயல்கள் அனைத்தையும் விட்டு விலகி உமக்காக நற்காரியங்களை செய்கிற மக்களாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் புத்தியையும் தந்து வழிநடத்தும். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்களுடைய திருச்சபை மக்களாக, இன்னும் அயல் நாடுகளிலே வாடுகிறவர்களாக ஆங்காங்கே தங்கள் இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனை கூடாக ஆராதிக்கும் போது
தேவரீர் அவர்களோடு நீர் கூட இருந்து அனைவரையும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலனோடும் தொடர்ந்து காத்து ஆண்டவரே எவருக்கும் எந்த நோய்களோ ஆபத்தான காரியங்களோ அவர்களுக்கு தொடர்ந்தும் நடைபெறாமல் இவற்றிலே இருந்து அவர்களை முற்றுமாக நீர் விலக்கி காத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஏற்ற நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து தொடர்ந்தும் ஆண்டவரே இக்கட்டான இந்த சூழலிலும் நாங்கள் உமக்குள்ளே நிம்மதியான சமாதானமான வாழ்வை அனுபவிக்கக்கூடியதாக நீர் இந்த உலகத்தை ஆட்கொண்டு இந்த உலகத்திலே இருக்கிற கொடிய நோயை முற்றுமாக விலக்கி அருள வேண்டும் என்று மறுபடியும் மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். திருச்சபை மக்களோடு கூட இருந்தார்கள். திருச்சபையின் காரியங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே வந்து வழிபட முடியாத ஒரு இக்கட்டான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகளிலும் நீரே அவற்றை சீராக்கி இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைந்து போகவும் நாங்கள் நிம்மதியாக வந்து உம்மை வழிபடக்கூடியதான வாய்ப்பு கிடைக்கவும் தேவரீர் எல்லாவற்றிலும் இம்மட்டுமாக எங்களுடைய சபை மக்களை நீர் பல வழிகளிலே காத்தது போல தொடர்ந்தும் எல்லாருக்கும் ஏற்ற ஜீவன் சுகம் பலன் கொடுத்து காத்தருள வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். Rachana
இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கி, அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மேசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை நாங்கள் இந்த நாட்களிலே உணர்ந்து உம்மை வழிபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் அடியேன் பேசுகிற வார்த்தைகளினூடாக உம்முடைய செய்தியை நாங்கள் விளங்கிக் கொண்டு, நீர் எதற்காக வந்து பிறந்தீர், எப்பேற்பட்ட நோக்கத்துக்காக நீர் செயல்பட்டீர் என்பதை இந்த அருளுரையினூடாக நாங்கள் புரிந்து கொண்டு வாழ அடியனுடைய வார்த்தைகளையும் கேட்க ஆயத்தமாயிருக்கும் உடைய பிள்ளைகளின் உள்ளங்களின் எண்ணங்களையும் தேவரே தாமே ஆவியானவரால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே அவர் வந்து பிறந்தார் என்று எங்களுக்கு தெரியும். இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இயேசு எங்கே பிறப்பார் என்று ஏரோது ஆராய்ந்து அறிகிறான். அவன் அங்கே பார்க்கிறோம், அந்த மறைநூல் அறிஞர்களையும் அங்கே உள்ள தலைமை குருக்களையும் கூப்பிட்டு கேட்கிறான், இயேசுவானவர் எங்கே பிறப்பார் என்று. அவனுக்கு ஒரு அச்சம், பயம், கவலை ஏற்படுகிறது. காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை மிஞ்சிய ஒருவர் இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய வருகிறாரோ என்ற ஒரு பய உணர்வு அவனை ஆட்கொள்ள தொடங்குகிறது. இதனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த ஞானிகளை அழைத்து, அவர் எங்கே பிறப்பார் என்பதை அறிந்து எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் சென்று அவரை பணிந்து கொள்வேன் என்று இந்த ஏரோது ஒரு குறுகிய எண்ண மனப்பான்மையோடு கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு பிறந்த சூழ்நிலை ஒரு சங்கடமான சூழ்நிலை. இயேசு பிறக்கும் முன்பாக தாயின் வயிற்றிலே பரிசுத்தாவியானவரால் கருவுற்று பிறக்கப் போகிறார் என்ற ஒரு செய்தி கிடைக்கிறது. இதனால் யோசேப்பு அவரை விலக்கி வைக்கிறதற்கு தீர்மானிக்கிறார். இவ்விதமான ஒரு சங்கடமான சூழ்நிலையிலேதான் இயேசுவினுடைய பிறப்பு இருந்தது. இங்கே பார்க்கிறோம், ஏரோது அரசன் இந்த பிறப்பை குறித்து அறிந்த மாத்திரமே அவன் அவரை கொலை செய்ய வகை தேடுகிறான். சங்கடமான சூழ்நிலை, கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று அறிந்த மாத்திரமே அங்கே யோசேப்பும் மரியாளும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்து நாட்டிலே போய் சற்று காலம் தங்கியிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் தங்களை தப்புவித்து கொண்டிருந்த போதும் அங்கே பார்க்கிறோம், ராமாவிலே ஏராளமான 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் கொலை செய்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதன் பின்பு இயேசு அங்கே வந்தவர் எருசலேமுக்கு செல்லவில்லை, மாறாக கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூருக்கு செல்வதாக மத்தேயு எழுதிய அருட்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதன் காரணம் என்ன? அவர் அங்கே சென்றால் ஏற்கனவே இவர்களுடைய திட்டமிட்ட நோக்கத்துக்கு இசைவாக அவருக்கு ஆபத்துகள் இருக்கலாம் என்ற ஐயப்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருந்திருக்கலாம். இதனால் அவர்கள் அங்கே கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலே அவர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விதமாக அவர் ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே இருந்தாலும் இயேசு அந்த இடத்திலே ஆரம்ப காலத்திலே கொண்டு செல்லப்பட்டபடியினால் அந்த மக்களோடு, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்ற மக்களோடு வாழ்ந்தபடியினால் இயேசு அவ்விதமான மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். கலிலேய மக்களோடு, சாதாரண ஏழை மக்கள், மீன்பிடிக்காரர்கள், அப்பாவி ஏழை மக்கள், இவர்களோடு தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய பணியை செய்ய தொடங்குகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடிப்படையிலேயே இயேசு இந்த விதமான மக்களோடு பணி செய்து அவர்களின் உரிமைக்காக, அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார், உழைத்தார், அதற்காகவே செயல்பட்டார். இவ்விதமாக இயேசுவினுடைய அடிப்படை நோக்கம் இந்த உலகத்திலே வந்து பிறந்தது இந்த மனுக்குலத்தை முற்றுமாக மாற்றி ஒரு நல்ல சமூக சூழலிலே அனைவரும் ஒரே மனுக்குலம், ஆண்டவருக்குள் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
வாழ்நாள் முழுவதும் இயேசுவினுடைய வாழ்க்கையை பொறுத்த மாட்டிலே அவர் சமூக விடிவுக்காகவே பாடுபட்டார், உழைத்தார். ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை எப்படியாவது பராமரித்து வழிநடத்தி அந்த குழந்தையின் மேலேயே அதிக அக்கறை கொள்வார்கள். அந்த குழந்தையை நல்வழிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு சமுதாயத்துக்குள்ளே வாழ வைக்க வேண்டும் என்ற விருப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு குழந்தை பிறந்து விட்டார். அந்த குழந்தை இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து முழு மனுக்குலத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தார். அவர் அப்படியாக பிறந்தவர் மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டினார். எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு செயல்பட்டதனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு தன்மை இருந்தது. அனைவருக்கும் உரிய நல்வாழ்வை கொடுத்து நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டிலே இயேசு செயல்பட்டார். இன்னும் ஒரு சங்கடமான சூழ்நிலை இருந்தது. பிரசவத்துக்கு அவர்களுக்கு இடம் இல்லை. அங்கே அவர்கள் வருகிறார்கள். அங்கே அந்த வீட்டு உரிமையாளன் வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு இடமளிக்கவில்லை. எப்படியான ஒரு சூழ்நிலை என்று பாருங்கள். There was no room in the inn. அவர்களுக்கு நல்ல ஒரு இடத்திலே தங்களுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இடமில்லாமல் போய்விட்டது. இதன் விளைவு அந்த மாட்டுக்கொட்டிலே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு சங்கடமான சூழ்நிலை. இறைமகன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த போது அவருக்கு வசதியாக இருப்பதற்கு இடம் இருக்கவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்தபோது எத்தனையோ மறைப்புகள் உரைகளை மக்களுக்காக கூறினார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டு வாழுவதற்கு மக்களால் முடியவில்லை. அந்த நல்லுரைகளை அவர் எத்தனை விதமாக இந்த சமூகத்திலே மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார், உழைத்தார். அவர் பேசினார், தர்க்கித்தார், வாத பிரதிவாதம் செய்தார். இந்த இறையரசை நிலைநாட்டுவதற்காக மக்களோடு மக்களாக இணைந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சமாதானத்துக்கும் பகிர்வுக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காகவும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பாடுபட்டார், உழைத்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த விதமான அறவழி போராட்டங்களும் அகிம்சை வழி சிந்தனைகளும் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. இன்று உலக அளவிலே ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள், சத்தியாகிரகங்கள், அகிம்சை போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள், நீதிக்கும் நேர்மைக்குமான உண்மையான சமத்துவத்தை தருகின்ற குழுக்கள் இன்றைக்கு சமூக மட்டத்திலே மனித உரிமைக்காக போராடுகிறார்களே என்றால் அதற்கு அடிகோலியவர் ஆண்டவராகிய இயேசு. ஏனென்றால் இந்த அவருடைய நிலையான வாழ்க்கையிலே அநேகர் வாழுவதற்கென்று அவர் காட்டிய உண்மையான வழிகளை நாம் அனைவரும் பின்பற்றி அந்த வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுவதற்கென்று ஆண்டவர் நமக்கு தருணங்களை தந்து கொண்டே இருக்கிறார். அடுத்து நாங்கள் சிந்தித்தால் எங்களுக்கு விளங்கும், இறைமகன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்தார். மனிதனை தேடி வந்த அவர் இந்த உலகத்திலே தம்முடைய நோக்கத்தை மக்களுக்காக செயலாற்றுகிறவராக அவர் பணிபுரிந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்களும் எத்தனையோ காரியங்களை தேடுகிறோம். தேடியே எங்களை தொலைத்து விடுகின்ற அளவுக்கு நாங்கள் தேடுகின்றோம். மனிதனை மனிதன் தேடாமல் இருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மனிதன் தேடுகின்றான், ஆனால் அவன் தனக்காக தேடுகிறான். தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த உலகத்திலே இன்னும் அதிகமாக நான் பெருமைக்குரியவனாக எப்படி வாழலாம் என்று அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே மனிதனை மனிதன் தேடாமல் இருக்கிற சூழல்களிலே அவர் நம்மை தேடி வந்தது நம்மை ஒரு நல்ல மனித வாழ்வுக்குள்ளே கொண்டு நடத்துவதற்கு. நாம் நல்ல மனித வாழ்க்கைக்குள்ளே நடத்தப்படுகிறவர்களே ஆனால் சக மனித வாழ்வை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாக இருப்போம். அந்த அக்கறை நம்மிடம் காணப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு அனைத்தையும் நிறைவாக தருவார். இன்று அதிகாரத்திலே இருப்பவர்கள் இந்த சமூகத்தை குறித்து கவலை கொண்டவர்களாக வாழுகிறார்களா? அவர்களுடைய நோக்குகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் பக்கமாக
தங்களுடைய அதிகாரங்களை செலுத்தி தங்களுடைய ஒரு குறிப்பிட்ட மக்களையே மேம்படுத்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. இந்த சமூகத்தவர்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு மானிடனாக வந்தார். எனவே அந்த விதமாக நாம் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்ததினால் நமக்கு கிடைக்கப்பெற்ற இந்த நல்ல வாழ்வை முறைப்படி வாழ்ந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாக, பிறரையும் வாழ வைத்து எங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுகிறவர்களாக நாம் மாற ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த பிறப்பின் காலத்திலே உங்களோடும் என்னோடும் கூட இருந்து தம்முடைய நோக்கத்திலே அனைத்து மக்களும் ஒன்று இணைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டு திருச்சபை மக்களாக ஆண்டவருக்குள்ளே கைகோர்த்து செல்வோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவாராக. படைப்பாளன் இறைவன் தந்த இந்த நல்ல உலகத்திலே நாங்கள் வாழுவதற்கு எங்களை ஆயத்தம் செய்வோம். இன்று பணத்தினால் நிலங்களை அபகரித்து அவற்றினூடாக மற்றவர்களை நிலம் இல்லாமல் ஆக்குகின்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவருடைய பிறப்பின் மகத்துவத்தை உணர்வோமாக. The
செய்வோமாக. ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தபோது எத்தனை விதமான சங்கடமான சூழ்நிலைகளை நீர் சந்தித்தீர். ஆனாலும் நீர் அந்த சங்கடங்களின் நிமித்தம் இந்த உலகத்திலே உம்முடைய நோக்கத்திலே இருந்து விலகி போகாமல் அவற்றையெல்லாம் சவாலாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியாகவே எங்களுக்கு ஒரு மீட்பை காண்பிக்க வேண்டும் என்று செயல்பட்டீர். அதிலே வெற்றியும் கண்டீர். ஆண்டவரே, இந்த விதமாக இந்த சமூகத்திலே நல்ல மாற்றங்களை கொண்டு வர நீர் பாடுபட்டீர், உழைத்தீர். அதன் வழியாக நாங்களும் இன்று உமக்காக வாழுகிற பிள்ளைகளாக எங்கள் உள்ளங்களிலே சற்று சிந்தித்து எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ தந்திருக்கிற வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய பிறப்பின் மகத்துவத்தின் ஊடாக நாங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய அருமையான திருமகன் இயேசு எங்களுக்கு அளித்த இந்த ஒப்பற்ற வாழ்க்கையை முறைப்படி வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக கடவது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, எங்களோடு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சதாகாலமும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நத்தார் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.